ஒரு குருவாக, அருட்கண்ணியராக, ஒரு பொதுநிலையினராக, ஒரு ஆயனாக தன்னையே முதன்மைப்படுத்தி எவர் ஒருவர் இதை நான் செய்கின்றேன் என்று சொல்ல எத்தனிக்கின்றாரோ, அப்படி நினைக்க முயற்சிக்கின்றாரோ, அங்கு புதுமைகள் நடைபெறாது. அது வெறும் மனித செயல்பாடுகளாக மட்டுமே இருந்துவிடும். மாறாக என்னையும் கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். என்னிலும் இருந்து கடவுளுடைய இரக்கம் பெருக்கெடுக்கின்றது. என் வழியாகவும் கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். என்னையும் கடவுள் ஒரு ஆசீர்வாதமாக எனது குடும்பத்திற்கு கொடுத்திருக்கின்றார், இந்த பங்கிற்கு கொடுத்திருக்கின்றார், இந்த மறை மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கின்றார் என்று நாம் உணர்கின்றோமோ, அங்கு கண்டிப்பாக புதுமைகள் நடக்கும். இரக்கமே உருவான அந்த கடவுள் உன்னையும் என்னையும் புதுமைகள் செய்ய தூண்டுகின்றார். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே,